ஓம் சாந்தி. 9/10/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, இப்போது நீங்கள் முள்ளிலிருந்து மலராகியுள்ளீர்கள். நீங்கள் எப்பொழுதும் அனைவருக்கும் சுகம் கொடுக்க வேண்டும். நீங்கள் யாருக்குமே துக்கம் கொடுக்க முடியாது. கேள்வி: நல்ல முதல் தரமான முயற்சி செய்யக்கூடிய குழந்தைகள் எத்தகைய ஒரு வார்த்தையை திறந்த மனதோடு சொல்வார்கள்? பதில்: பாபா, நாங்கள் பாஸ் வித் ஆனர் ஆகி காட்டுவோம். அதாவது மதிப்போடு தேர்ச்சி அடைந்து காட்டுவோம். நீங்கள் கவலைப்படாமல் இருங்கள் என்று அவர்கள் கூறுவார்கள். அவர்களுடைய பதிவேடு கூட நன்றாக இருக்கும். இப்பொழுது நாங்கள் முயற்சியாளராக உள்ளோம் என்ற இந்த வார்த்தையை ஒரு பொழுதும் அவர்கள் வாயிலிருந்து வெளிப்படாது. மாயை சிறிதளவும் அசைத்து விடாத அளவிற்கு முயற்சி செய்து அத்தகைய மகாவீரர் ஆக வேண்டும். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தை மூலமாக படித்து கொண்டிருக்கிறார்கள். தங்களை ஆத்மா என்று உணர்ந்திருக்க வேண்டும். நிராகாரமான தந்தையின் நிராகாரமான குழந்தைகளாகிய ஆத்மாக்கள் நாம் படித்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் சாகாரமான உடல் உள்ள ஆசிரியர்தான் கற்பிக்கின்றார். இங்கு இருப்பது நிராகாரமான தந்தை, நிராகாரமான ஆசிரியர். மற்றபடி இந்த பிரம்மாவுக்கு எந்த மதிப்பும் இல்லை. சிவபாபா என்ற எல்லையற்ற தந்தை வந்து இவருக்கு மதிப்பளிக்கின்றார். மிகவும் மதிப்புக்குரியவர் சிவபாபா ஆவார். அவர் ஸ்வர்க்கத்தை ஸ்தாபனை செய்கின்றார். எவ்வளவு உயர்ந்த காரியத்தை செய்கின்றார்! எந்த அளவிற்கு தந்தை உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் என்று பாடப்பட்டுள்ளதோ அந்த அளவிற்கு குழந்தைகள் கூட உயர்ந்தவர் ஆக வேண்டும். எல்லோரையும் விட உயர்ந்தவர் தந்தை என்று நீங்கள் அறிவீர்கள். உண்மையில் இப்பொழுது ஸ்வர்க்கத்தின் ராஜ்யம் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது என்பது கூட உங்கள் புத்தியில் உள்ளது. இது சங்கம யுகமாகும். சத்யுகம் மற்றும் கலியுகத்திற்கு இடைப்பட்ட புருஷோத்தமர் ஆவதற்கான சங்கம யுகம் ஆகும். புருஷோத்தமர் என்ற வார்த்தையின் பொருளை கூட மனிதர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்களாக இருந்தவர்கள்தான் பிறகு தாழ்ந்ததிலும் தாழ்ந்தவராக ஆகிவிட்டனர். தூய்மை அற்றவர்கள் மற்றும் தூய்மையானவர்களுக்கிடையில் எவ்வளவு வித்தியாசம் உள்ளது! தேவதைகளின் பூஜாரியாக இருப்பவர்கள் அவர்கள்தான். நீங்கள் சர்வ குணங்களும் நிறைந்தவர், உலகத்தின் அதிபதி என்று வர்ணனை செய்கிறார்கள். நாங்கள் விகாரத்தின் கடலில் மூழ்கி இருப்பவர்கள். பேரளவில் கூறுவதற்காக மட்டுமே அவ்வாறு கூறுகிறார்கள். புரிந்து கொண்டிருக்கிறார்களா என்ன? நாடகம் விசித்திரமானது மற்றும் அதிசயமானது. இது போன்ற விஷயங்களை நீங்கள் கல்ப கல்பமாக கேட்கிறீர்கள். தந்தை வந்து புரிய வைக்கின்றார். யாருக்கு தந்தையிடம் முழுமையான அன்பு உள்ளதோ அவர்களுக்கு மிகுந்த கவர்ச்சி ஏற்படுகிறது. இப்பொழுது ஆத்மா தந்தையை எவ்வாறு சந்திப்பது? சந்திக்க வேண்டி இருப்பது சாகார நிலையில். நிராகார உலகத்திலோ கவர்ச்சி என்ற விஷயமே கிடையாது. அங்கு எல்லோருமே தூய்மையானவர்களாக இருப்பார்கள். துரு நீக்கப்பட்டிருக்கும். கவர்ச்சி என்ற விஷயம் கிடையாது. அன்பினுடைய விஷயம் இங்கு உள்ளது. அப்பேற்பட்ட பாபாவை ஒரே அடியாக பிடித்து கொள்ளுங்கள். பாபா, நீங்களோ அற்புதம் செய்கிறீர்கள். நீங்கள் எங்கள் வாழ்க்கையை இதுபோல் ஆக்குகிறீர்கள். மிகுந்த அன்பு வேண்டும். ஏன் அன்பு இருப்பதில்லை? ஏனெனில் துரு ஏறி உள்ளது. நினைவு யாத்திரையின்றி துரு நீங்குவதில்லை. அந்த அளவிற்கு அன்பானவராக ஆவதில்லை. மலர்களாகிய நீங்களோ இங்கேயேதான் மலர வேண்டும். மலராக ஆக வேண்டும். அப்பொழுதுதான் பின்னர் அங்கு பிறவிதோறும் மலராக ஆகிறீர்கள். எவ்வளவு குஷி இருக்க வேண்டும்! நாம் முள்ளிலிருந்து மலராக ஆகி கொண்டிருக்கிறோம் என்று. மலர்கள் எப்பொழுதும் அனைவருக்கும் சுகம் கொடுக்கின்றன. மலர்களை அனைவரும் தங்கள் கண்களில் ஒத்திக் கொள்ளுகிறார்கள். அவற்றிலிருந்து நறுமணத்தை பெறுகிறார்கள். மலர்களிலிருந்து வாசனை திரவியம் தயாரிக்கிறார்கள். ரோஜா மலரிலிருந்து பன்னீர் தயாரிக்கிறார்கள். உங்களை முட்களிலிருந்து மலராக பாபா ஆக்குகின்றார். மலராக ஆக்குபவர் தந்தை ஆவார். குழந்தைகளாகிய உங்களுக்கு ஏன் குஷி இருப்பதில்லை?
பாபாவோ ஆச்சரியப்படுகின்றார். பாபா நம்மை சொர்க்கத்தின் மலராக ஆக்குகின்றார். பூ கூட பழையதாக ஆகிவிடும் பொழுது ஒரே அடியாக வாடி விடுகிறது. இப்பொழுது நாம் மனிதரிலிருந்து தேவதை ஆகிறோம் என்பது உங்களுடைய புத்தியில் உள்ளது. தமோ பிரதானமான மனிதர்கள் மற்றும் சத்தோ பிரதானமான தேவதைகளுக்கிடையில் எவ்வளவு வித்தியாசம் உள்ளது! இதுவும் தந்தையை தவிர வேறு யாருமே புரிய வைக்க முடியாது. நாம் தேவதைகளாக ஆவதற்காக படித்து கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிவீர்கள். படிப்பில் போதை உள்ளதல்லவா? நாம் பாபா மூலமாக படித்து உலகத்தின் அதிபதி ஆகிறோம் என்று நீங்கள் புரிந்துள்ளீர்கள். உங்களுடைய படிப்பு வருங்காலத்திற்கானது. நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. ஆத்மாவில் ஏறியுள்ள துருவை நினைவு யாத்திரை மூலம் நீக்கி மிகவும் அழகானவர் ஆக வேண்டும். தந்தையின் கவர்ச்சி எப்பொழுதும் இருக்கும் வகையில் அன்பு இருக்க வேண்டும். 2. மாயையின் புயல்களை கண்டு பயப்படக்கூடாது. மகாவீரர் ஆக வேண்டும். தங்களது அவகுணங்களை நீக்கிக் கொண்டே போக வேண்டும். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஒரு பொழுதும் ஆடிப்போகக்கூடாது. வரதானம். தூய்மையான எண்ணங்களின் சக்தியை சேமிப்பதன் மூலம் மனசா சேவையின் சகஜமான அனுபவசாலி ஆகுக. விளக்கம். உள்முகமாகி தூய்மையான எண்ணங்களுடைய சக்தியை சேமித்து கொள்ளுங்கள். இந்த தூய்மையான எண்ணங்களின் சக்தி உங்களுடைய வீணான எண்ணங்களை சுலபமாக அழித்துவிடும். மேலும் இந்த சக்தியின் மூலம் மற்றவர்களையும் சுப பாவனை மற்றும் சுபமான விருப்பங்களின் சொரூபமாக மாற்ற முடியும். நல்லெண்ணம் மற்றும் நல்லாசைகள் நிறைந்தவர்களாக மாற்ற முடியும். தூய்மையான எண்ணங்களின் இருப்பை சேகரிக்க முரளியின் ஒவ்வொரு கருத்தையும் கேட்பதோடு மட்டுமல்லாமல் அதை ஒவ்வொரு தருணத்திலும் சக்தியின் வடிவத்தில் பயன்படுத்துங்கள். எவ்வளவு தூய்மையான எண்ணங்களின் சக்தியை சேமிக்கின்றீர்களோ அவ்வளவு மனசா சேவையின் சகஜமான அனுபவத்தை பெறுவீர்கள். ஸ்லோகன். மனதிலிருந்து பொறாமை மற்றும் வெறுப்புக்கு நிரந்தரமாக விடை கொடுத்து விடுங்கள். அப்பொழுது வெற்றி கிடைக்கும். நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் வெகு காலம் கழித்து தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. தங்களுக்காகவும் அனைவருக்காகவும் மனதின் மூலமாக யோகத்தின் சக்திகளை பயன்படுத்துங்கள். இப்பொழுது நீங்கள் உடல், மனம், செல்வம் மற்றும் நேரத்தை எவ்வளவு செலவழிக்கிறீர்களோ அதைவிட மனதின் சக்திகளால் சேவை செய்வதன் மூலம் மிக குறைந்த நேரத்தில் அதிகமான வெற்றி கிடைக்கும். இப்போது உங்களுக்காக சில சமயங்களில் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியுள்ளது. உங்கள் குணத்தை மாற்றிக்கொள்வதில், குழுவில் எல்லோருடனும் இணைந்து செல்வதில், அல்லது சேவையில் குறைந்த வெற்றியைக் கண்டு மனமுடைந்து போவது போன்ற விஷயத்தில். இவை அனைத்தும் முடிவுக்கு வரும் மனசா சேவையின் மூலமாகவே. நல்லது. ஓம் சாந்தி.